இந்த வார்த்தைகளை நீங்க அறிக்கை பண்ண விரும்புறீங்க? இந்த வார்த்தைகளை எத்தனை பேர் இன்னைக்கு சபையாய் சேர்ந்து சொல்ல விரும்புறீங்க? அப்படி எல்லாரும் ஒரு நிமிடம் நாம் எழுப்பி நிற்கலாமே. எல்லாரும் நாம் எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. அபிஷேக ஒலிவமரம் உமாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவர், உன் அன்பையே நம்புவன். நான் அபிஷேக ஒலிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவர், உம் அன்பையே நம்புபவர். உம் வசனந்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். சொல்ல முடியுமா? உம் வசனந்தான் பசியாற்றும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். உம் பிரசனந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் நீத்துமானே, நீரே என் ஜீவனின் பலனானே, நீரே என் வெளிச்சமும் நீத்துமானே, நீரே என் ஜீவனின் பலனானே. அபிஷேக ஒலிவமரம். உங்க சத்தம் எழுப்பணும். ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவர், உம் அன்பையே நம்புபவர். தேவன் நம்மை காப்பாற்றும் காவலர், அயராது நீர் பாய்ச்சுகிறவர், உங்கள் தேவைகள் யாவையும் சந்திக்கிறவர், எந்த சேதமும் இன்றி காக்கிற தெய்வம். இந்த ஆலயத்திலே கர்த்தர் உங்களை நடப்பட்ட ஒரு செடியாக, நடப்பட்ட ஒரு கொடியாக, நடப்பட்ட ஒரு மரமாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் இணைந்து இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? அவரை மகிமைப்படுத்துகிறவர்கள் என்னோடு இணைந்து கண்களை மூடி இந்த ஜெப நேரத்துல, நமக்கு நேரம் சுருக்கமாய் இருந்தாலும் உங்களை கொஞ்ச நேரம் ஆரம்பத்தில் நான் ஜெபத்திலே நடத்த விரும்புகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு இணைந்து கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் ஆமென். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, என் சேதமும் நீங்கி காப்பவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பாரே, எந்த சேதமும் நீங்கி காப்பாரே. அபிஷேக ஒலிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்ட. எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவர். அபிஷேகம் ஒலிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், வாழ்கின்றவர், உம் அன்பையே நம்புபவன். பலந்தாரும் புகழ்
புகலிடம் நீரே வேரோண்ட கிருபை செய்தீரே பலந்தார் புகலிடம் நீரே வேரோண்ட கிருபை செய்தீரே மலர்ந்திடுவே நான் கனி கொடுத்தேன் உலகெங்கும் நான் பலன் கொடுப்பேன் மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன் உலகெங்கும் நான் பலன் கொடுப்பேன் அபிஷேக ஒலிவமரம் அப்பா ஆலயத்தில் இவர்கள் எல்லாரும் உங்களுடைய ஆலயத்தில் நடப்பட்டவர்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள் அப்பா உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு நீர் வல்லமை உள்ள தேவன் அல்லவோ ஆண்டவரே இந்த ஒலிவ மரத்தின் கீழே ஆலயத்தில் நடப்பட்டவர்கள் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் உங்களுடைய பிள்ளைகளை நீர் எப்படி நடத்த சித்தமா இருக்கிறீர் அபிஷேக ஒலிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவர் உம் அன்பையே நம்புபவர் Hallelujah. சபையே கவித்து சொல்லட்டுமே ஆண்டவர் சபையின் நடுவிலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற நாட்கள் தேவன் சபையை குறித்து சொல்லும்போது சொன்ன காரியம் அதுதான். என் ஜனங்களை நான் நன்மையால் திருப்தியாக்குவேன். இன்னைக்கு வந்திருக்கிற ஜனத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். இந்த ஆலயத்திலே வந்து நடப்பட்டவர்களாகி உங்களுடைய வாழ்க்கை செழிப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். செழிப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தடைகள், பலவிதமான வேதனைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உபத்திரவங்களும் இந்த வேதனைகளும் உன்னை கனப்படுத்துவதற்கு ஏதுவாய் மாறுகிறது. உன்னை கனப்படுத்துவதற்கு ஏதுவாய் மாறுகிறது. அருமையான ஒரு குடும்பம் உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? என் பிள்ளைகள் நன்றாய் இருப்பார்களா? ஆசீர்வதிக்கப்படுவார்களா? இப்படி அல்லவா இருக்கிறார்கள். எதை சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அருமை குடும்பமே, தேவ பிள்ளையே, ஆண்டவரும் பிள்ளையை ஆசீர்வதிக்கிற நாட்கள் வந்துவிட்டது.
உன் சன்னதி செழிக்கிற ஒரு நாட்கள் வருகிறது. அவர்களும் தேவனை தேடுகிற ஒரு நாட்கள் வருகிறது. அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த சபையிலே நாட்டப்பட்டவர்களாய் நிற்கிறவர்களை நான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். இந்த சபையில் நாட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். தேசத்தில் உங்கள் பெயர் போற்றப்படுகிற காலங்கள் வருகிறது. தேசத்தில் உங்களை குறித்து பேசுகிற ஒரு காலம் வருகிறது. சபையே, சபை ஜனமே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உன்னை குறித்து தேசம் பேசும். சபையை குறித்து தேசம் பேசும். சபை அடுத்த மைல்கல்களை தாண்ட போகிறது. அடுத்த எல்கையை தாண்ட போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், சபை இப்படியே இருப்பது அல்ல. வளர்ச்சியை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. சபையை நீங்கள் கட்ட போகிறீர்கள். சபையிலே தேவ மகிமையை பார்க்க போகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானுடைய அசைவாடுதலை பார்க்க போகிறீர்கள். எப்படி இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி அநேக சபையில் இருக்கிறவர்கள், போதகர்கள், விசுவாசிகள், ஊழியம் செய்கிறவர்கள் வந்து அதை அறிந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளுகிற ஒரு ஸ்தலமாய் கர்த்தர் இந்த ஸ்தலத்தை மாற்றுகிறதை நான் பார்க்கிறேன். இந்த ஸ்தலத்தை மாற்றுகிறதை பார்க்கிறேன். தேவ பிள்ளையே, சபையிலே ஒரு மாற்றம், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம், குடும்பங்களுக்குள்ள மாற்றம், விசுவாச பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் பெற்றுக்கொள்ள அற்புதத்தை உன்னை விடுவிக்கிறவர் என் தேவன் ஒருவர். ஆண்டவர் தெளிவா சொல்றார். அநேக தள்ளப்பட்டவர்கள், யாருக்கும் வேண்டாம் தூர தள்ளப்பட்டவர்கள், ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. குடித்து வெறுத்து ரோட்டிலே கிடக்கிறவன், இவன் பாவி என்று சொல்லி மனிதர்கள் ஒதுக்கினவர்கள், ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட போகிறார்கள். அநேகரை நான் ரட்சித்து தூணாக நிறுத்த போகிறேன். அநேக போதைக்கு அடிமையாக்கப்பட்ட வாலிபர்கள் சபையை தேடி வரப்போகிறார்கள். சபையை தேடி வரப்போகிறார்கள். பாவத்தில் விழுந்து வெளியே வர முடியாதபடி சிக்கி கிடக்கிற அநேக கர்த்தரை தேடி சபைக்கு வர போகிறார்கள். இது கர்த்தரே இந்த காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் சபையை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றார். சகோதரிகளுக்கு ஈக்குவலா சகோதரர்கள் நிரம்பி இருப்பார்கள். இந்த சபையில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா இன்னைக்கு ஆண்டவர் திட்டமா சொல்றாரு, சகோதரிகளுக்கு ஈடு கொடுக்கும் வண்ணமா சகோதரர்கள் நிரம்பி இருப்பார்கள். அநேக சகோதரர்கள், அநேக பெரியவர்கள், அநேக வாலிபர்கள் சபையை நிரப்புவதை நான் ஆவியிலே பார்க்கிறேன். கர்த்தர் அதை உங்களுக்கும் காண்பிக்கிறார், உங்களுக்கும் காண்பிக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி அபிஷேக ஒலிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவர் அன்பையே தேவ பிள்ளையே, சபையில நாட்டப்பட்ட நீங்க வெறுமனையா போக போறது இல்லை. இந்த சபைக்கு நான் வந்தேன், என் வாழ்க்கையில நஷ்டம் வந்துன்னு நீங்க சொல்ல போறதில்லை. இந்த சபையில வந்து ஆராதித்த என் குடும்பம் போன நாள் தரித்திரமா மாறிச்சுன்னு நீங்க சொல்ல போறதில்லை. உங்கள் வாய்களில் எல்லாம் சாட்சிகளை உருவாக்குகிறார், சாட்சிகளை உருவாக்குகிறார், சாட்சிகளை உருவாக்குகிறார். சாட்சியாதான் நிக்க போறீங்க. சாட்சியாதான் நிக்க போறீங்க.
நான் ஆண்டவருடைய மகிமையை சபையிலே பார்க்கிறேன். சபையிலே தேவ பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். தேவன் மகிமைப்பட போகிற நான் சொல்றேன், இந்த புகழ்ச்சி எல்லாமே அவர் ஒருவருக்கு, அவர் ஒருவருக்கு, அவர் ஒருவருக்கு. ஆண்டவர் பலவான்களை உடைத்து விட்டார், எரியோக்களை உடைத்து விட்டார். இனி மாற்றத்தின் காலங்கள் உங்களுக்கு உண்டாக போகிறது. தொடர்ந்தும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். வார்த்தைகளை நாங்கள் சுருக்கமாக கேட்க இருக்கிறோம். நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் அமர்ந்து கொள்ளுங்க. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பாப்போமே. ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களையும் என்னையும் நேசித்து நடத்துகிறவர் நம்முடைய தேவன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை, 3 காரியங்கள் ஆண்டவர் மையமாக சொன்னார். அந்த 3 காரியங்களை சொல்லி உங்கள் விடுதலைக்காகவே நான் இன்றைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் வேதத்திலே நீங்கள் ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனம், ஏசாயா 24 அதனுடைய 6வது வசனம், யோபு 14 அதனுடைய 7வது வசனம், சங்கீதம் 18 5வது வசனம், சங்கீதம் 116 3வது வசனம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சில கட்டுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எடுத்தவர்கள் ஒவ்வொருவரும் விரைவாக நம்ம வாசிக்க இருக்கிறோம். முதலாவது ஏசாயா 10:27 வாசித்து பார்க்கலாம். அந்நாளில் உன் தோளின் மேல் இந்த சுமையையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நுகத்தின் கட்டுகளை உடைக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. நுகம் என்று சொல்லும் போது நமக்கு முந்தையர்களுக்கு தெரியும். காளை வண்டியை பார்த்தீங்கன்னா அந்த காளை வண்டியின் மேல 2 காளைகளை ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு நீளமான ஒரு தடி போன்ற ஒன்றை அதிலே மேலே வைத்திருப்பார்கள். எதற்காக என்று சொன்னால், அந்த காளை மாடு அது போய்கொண்டிருக்கும் போது அக்கம் பக்கம் திரும்பக்கூடாது. அந்த சுமையின் நிமித்தமாக அந்த சுமையை அதிகரிக்க அதிகரிக்க அது விரைவாக ஓடிக்கொண்டே இருக்கும், விரைவாக போய்கொண்டே இருக்கும். அப்போ அதுதான் அந்த சுமைதான் நுகத்தின் கட்டு. ஹல்லேலூயா. இரண்டாவது ஏசாயா 24:6 வாசித்தால் வாசிக்கலாம். சாபம் தேசத்தை பற்றித்தது. அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், சாபத்தின் கட்டுகள் அது உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல தேசத்திலேயும் அது நிரம்பி இருக்கிறது. இன்றைக்கு அந்த சாபத்தின் கட்டுகளிலே ஒரு விடுதலையை பார்க்க போகிறீர்கள். சாபம் என்று சொன்ன உடனே ஏதோ ஒரு மனிதன், நீ நல்லா இருக்க மாட்ட, நீ விளங்காம போயிருவ அப்படின்னு சொல்றதுனால சாபம் வருவதில்லை. கவனித்துக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அடைக்கலான் குருவி அலைந்து திரிவது போலவும் தகவிலான் குருவி பறந்து திரிவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அல்லேலூயா. ஆனால் காரணத்தோடு ஒரு மனிதன் உங்களை சபிப்பானே என்று சொன்னால் அது சாபமாக பின்தொடரும். இன்னும் சாபம் என்று சொல்லும் போது அது முன்னோர்களுடைய, நம்முடைய தாத்தா காலத்திலிருந்து, பெற்றோர்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிற சில காரியங்கள் சாபம் என்பதை புரிய வேண்டும். இன்னைக்கு தேசம் பாருங்கள் சாபத்தால் நிறைந்திருக்கிறது. குடும்பங்கள் அநேக சாபத்தினால் கட்டப்பட்டு கிடக்கிறது. உங்கள் குடும்பம் கூட இன்றைக்கு சாபத்தில் கட்டப்பட்டு
ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாய் ஹல்லேலூயா சபிக்கப்பட்ட நிலைமையிலே உங்கள் குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு அந்த சாபங்கள் முறிக்கப்பட போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. மூன்றாவது வேத வசனத்தை வாசிக்கும் போது யோபு 14:7 வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு 14:7. யோபு 14:17 வாசிக்கலாம். பிரைஸ் காட். என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு, பாருங்க முத்திரை போடப்பட்டிருக்கு. கவனிங்க, மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார் மீறுதலின் கட்டுகள். அல்லேலூயா. மீறுகிற காரியங்களிலே அத நிமித்தமாய் வந்த சில கட்டுகள் இன்றைக்கு ஆண்டவர் விடுவிக்க போகிறார். நான்காவது சங்கீதம் 18:5 சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 18:5. சங்கீதம் 18:5. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அப்படியே 118:16 வாசிக்கலாம். சங்கீதம் 116:3. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. அல்லேலூயா. நுகத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், மீறுதலினால் உண்டாகிற கட்டுகள், பாதாள கட்டுகள், மரண கட்டுகள். தேவப்பிள்ளையே, இந்த கட்டுகள் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதோ, இந்த கட்டுகள் நம்மை விடுவிக்காதபடி நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு ஆண்டவர் அதிலிருந்து பரிபூர்ண ஒரு விடுதலையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நான் சொல்றேன், இன்று முதல் உங்கள் குடும்பத்திலே பெரிய காரியங்கள் நடப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. இந்த உபவாசத்தின் இறுதி நாளிலே நான் வந்து நிற்கிறேன். ஆமென். நான் இந்த உபவாசத்தினுடைய நோக்கமே சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சபையிலே எல்லா காரியங்களிலும் தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த காரியங்கள். ஆண்டவர் இன்றைக்கு சொன்னார், இறுதியாக சொல்லு, நான் கட்டுகளை அவிழ்க்க போகிறேன், கட்டுகளை அவிழ்க்க போகிறேன். இந்த கட்டுகளை குறித்து சில வேளையிலே நாம் பல காரியங்களிலே கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு 3 விதமாய் ஆண்டவர் நேற்று இரவு எனக்கு வெளிப்படுத்தின 3 விதமான கட்டுகளை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவப்பிள்ளைகளே, முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதனுடைய 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 11 4வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 11:44 வாசிக்கலாம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கட்டை குறித்து பேசுகிறார். என்ன கட்டு? பிரேத சீலையினால் கட்டப்பட்ட ஒரு கட்டு. ஆமென். பிரேத சீலையினால் கட்டப்பட்ட ஒரு கட்டு. ஒரு மனிதன் மரித்து போகும்போது கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன் மரணத்தை தழுவும் போது அவனுடைய சரீரத்தை துணிகளினால் சுற்றி என்ன செய்வார்கள் என்றால் பொதிந்து வைத்துக் கொள்வார்கள். நம்ம ஊர்ல குறிப்பாக இன்றைக்கு
மரண பெட்டிகளை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் பல இடங்களிலே பார்ப்பீர்கள் என்றால் மரண பெட்டிகள் பயன்படுத்தப்படாது. அங்கெல்லாம் துணியினாலே அந்த சரீரத்தை, அந்த உடலை என்ன செய்வார்கள் என்றால் அப்படியே பொதிந்து கட்டி வைத்திருப்பார்கள். அல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே லாசருவை குறித்து வேதம் சொல்லுகிறது. மரித்தவன் உயிரோடு வெளியே வருகிறான். ஆனால் அவனுக்குள்ளே உயிர் இருந்தபோது பிரேத சீலைகளினால், அந்த மரணத்திற்கு கட்டப்படுகிற அந்த கட்டுகளினால் அவன் கட்டப்பட்டிருந்தான். தேவப்பிள்ளையை, இது எதை குறிக்கிறது என்றால், அந்த கட்டு, அந்த பிரேத சீலையினால் கட்டப்படுகிற கட்டு ஒரு குடும்பத்துக்குள் இருக்கும் என்றால் அந்த மனிதன் ஒரு சிலைக்கு ஒப்பாக கருதப்படுகிறான். கவனியுங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்னார், மௌனத்தில் இருப்பவர்களும் மரித்தவர்களும் மௌனத்தில் இருப்பவர்களும் தேவனை துதியார்கள். ஆமே. அப்படி என்றால் மரித்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு பாடி, கட்டப்பட்ட பாடி எப்படி இருக்கும்? அதே போல இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சில வியாதிகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் உங்களை அசைக்க விடாதபடி ஒரு மரண படுக்கையை போல ஒரு கட்டப்பட்ட அனுபவத்தில் இன்றைக்கு நீங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இன்றைக்கு என் ஆவியானவர் அப்படிப்பட்ட கட்டுகளை அவிழ்த்து விட போகிறார். எப்பொழுது லாசருடைய கட்டுகள், அந்த பிரேத சீலையினால் கட்டப்பட்ட கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதோ அப்பொழுதுதான் அவன் தேவனை மகிமைப்படுத்த முடிந்தது. மகிமைப்படுத்த முடிந்தது. நினைச்சு பாருங்க, கட்டப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறதா? கட்டப்பட்ட, எப்ப பார்த்தாலும் ஒரு அமைதி, எப்ப பார்த்தாலும் ஒரு மௌனம், செத்தவனை போல இருக்கிற, வாய் திறக்காம இருக்கிற, கை காலு செயல்படாம இருக்கிற இந்த நிலைமையை போல இன்னைக்கு நான் சொல்றேன். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, செத்து போன உறுப்புகளை உயிரடைய பண்ணும்படி. செத்து போன உறுப்புகள், அதான் கட்டப்பட்டு விட்டது. இது செத்து போயிடுச்சு. இது பிரேத சீலையினால் கட்டப்பட வேண்டியது. நான் சொல்றேன், அல்லேலூயா. மருத்துவர்கள் சொல்லலாம் அதை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த சத்தம் கேட்கிற யாரா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்க வாழ்க்கையில இருக்குதுன்னா அந்த இடத்திலே என் தேவ வல்லமை பாய்கிறது. தேவ வல்லமை பாய்கிறது. செயல்படாத உறுப்புகளுக்குள்ளே, செயல்படாத நரம்புகளுக்குள்ளே, செயல்படாத சதைகளுக்குள்ளே, செயல்படாத, அது என்ன கண்ணாக இருக்கலாம், கேட்காத காதா இருக்கலாம், நடக்க முடியாத காலா இருக்கலாம், பேச முடியாத வாயா இருக்கலாம். அந்த பிரேத சீலையின் கட்டுகளை என் ஆண்டவர் இப்பொழுது அவிழ்த்துக் கொண்டிருக்கிறார். சபையே, வாழ்க்கையில எது உன்னை கட்டி வைத்திருக்கிறதோ, எது செத்து போனதை போல் இருக்கிறதோ, அந்த செத்து போனதை உயிரடைய பண்ண போகிறார். உயிரடைய பண்ண போகிறார். இன்றைக்கு அந்த விடுதலை உங்களுக்கு உண்டாகப்பட போகிறது. சில வேளையில நீங்களே நினைக்கலாம், ஐயோ இந்த வியாதியினால இந்த உறுப்பு செத்து போயிடும், இந்த சரீரம் செத்து போயிடும். நான் சொல்றேன், செயல்படாத சிறுநீரகங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. செயல்படாத சிறுநீரகங்கள், சுகர பிரிக்காத, ஹalleluya, பிரஷர் மாறல, ஹார்ட்ல ஹalleluya ப்ராப்ளம். இன்னைக்கு இயேசு சொல்றாரு, நீ செத்து போவேன்னு நினைக்கிற, அது செத்து போச்சுன்னு நினைக்கிற அந்த உறுப்புகள் புதிதாய் மாறுவதற்கு தான் இன்னைக்கு கர்த்தர் சபையில கொண்டு வந்திருக்கிறார். அது யாருக்கா இருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் செத்து போன உறுப்புகள் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தில் எழும்பட்டும் சாட்சிகள். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. அப்ப பிரேத சீலை இன்னைக்கு விடுதலை. ஆமே.
எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ ஒரு வியாதிக்காக டாக்டர்கிட்ட போனவன சொல்லுவாரு, டாக்டர் இந்த உறுப்பே போயிடுச்சு. நீங்க சொல்லுங்க விசுவாசமா, அந்த பிரேத சீலையின் கட்டு அவிழ்க்கப்படுவது உண்மை என்றால் இன்றைக்கு என் செத்து போன உறுப்பை, என் செத்து போன கர்ப்பப்பைய, என் செத்து போன ஹல்லேலூயா இருதயத்தை, என் செத்து போன சிறுநீரகத்தை, சில வேளைகளே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில குழந்தை பாக்கியங்கள் இல்லாதபடி உன் உறுப்பு செத்து போயிருக்கலாம், கர்ப்பப்பை செத்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். உங்க குடும்பத்துல யாருக்காவது கற்பத்தின் கனி இல்லாம நீங்க ஜெபித்துட்டு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஒரு விடுதலை உண்டாக போகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், கற்பப்பைகளுக்குள்ளே தேவ வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. கற்பத்தில் இருக்கிற அந்த குறைபாடுகளை கர்த்தர் சரிபடுத்தி கொண்டிருக்கிறார். ரீமானா ஷகாரா தாராபாலா புனாராகபாலா. செத்து போயிடுச்சு உறுப்புகள், செத்து போயிடுச்சு உறுப்புகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு கட்டை குறித்து இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16:24 வசனத்தையும் 26 வசனத்தையும் விரைவாய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:24 வசனத்தையும் 26 வசனத்தையும் வாசிக்கலாம். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று உட்காவலறையிலே அவர்களை அடைத்து அவர்கள் கால்களை தோளுமரத்தில் மாட்டி வைத்தான். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, அதை தான் நான் சொல்ல வர்றேன். கட்டப்பட்டவர்கள் 2 பேரை சொல்லுகிறது. பவுலும் சீலாவையும் தொழுமரத்திலே கட்டி வைத்தார்கள். ஆனால் அவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. 2 பேரை சொல்லல, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. அல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போய்விட்டது. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சங்கிலியினால கட்டப்பட்ட ஒரு அனுபவம் தான் இது. அம்மே, தொழுமரத்திலே கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு துதி உண்டான போது, ஒரு தேவ பிரசனம் உண்டான போது அங்கிருந்த ஆண்டவர் 2 பேரை மாத்திரம் விடுதலை ஆக்கல, எல்லாரையும் விடுதலை ஆக்கினார். ஆமே, இன்னைக்கு 2வது ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில சங்கிலியினால கட்டப்பட்டத போல ஒரு கட்டப்பட்ட அனுபவத்தில் நீங்க வந்திருக்கலாம். தேவ பிள்ளைகளே, இந்த கட்டப்பட்ட இந்த அனுபவம் எதை குறிக்கிறது என்றால், எப்போது பார்த்தாலும் நம்மளை பிரச்சனையில சிக்க வைக்கிற ஒரு அனுபவம். சிலர வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தாலே போதும், பிரச்சனை தானா தேடி வரும். ஆமே, ரொம்ப கவனமா இருக்கணும். அது ஒரு பெரிய கட்டு. நீங்க சும்மாதான் இருப்பீங்க, ஆனா பிரச்சனை உங்களை தேடி வரும். பாருங்க, ஒரு கூட்டத்துக்குள்ள போய் சும்மாதான் நிற்பீங்க, ஆனா தேவையில்லாத பிரச்சனை நம்ம தலை மேல விழும். 2 பேர் சண்டை வச்சிட்டு இருப்பாங்க, போய் சமாதானப்படுத்த தான் போவீங்க, ஆனா சமாதானப்படுத்த போன உங்க மேலதான் பிரச்சனை வந்து நிற்கும். இது எதை குறிக்க தெரியுமா? சங்கிலியினால கட்டப்படுகிற ஒரு அனுபவத்தின் அடையாளம். அது ஒரு கட்டுகள் உங்கள் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிற ஒரு அனுபவம். எப்படிதான் நம்ம வெளியே வரணும்னு நினைச்சாலும் ஏதாயிலும் வந்து 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 நம்மளை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது, சிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது, சிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. சிக்கலில் இருந்து என்னைக்கு தான் வெளியே வருவேன்னு நமக்கே தெரியல.
நம்ம அடிக்கடி சொல்லுவோம், வர்றதெல்லாம் என்ன தேடிதானே வருதாமே, வர்றவன் எல்லாம் என்னதான மோத வர்றான், வர்றவன் எல்லாம் எனக்கு விரோதமா தானே எழும்பிக் கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளையே, அடையாளப்படுத்திக்கொள். இன்றைக்கு அந்த கட்டை இயேசு அவிழ்க்க விரும்புகிறார். அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட விரும்புகிறது. அந்த கட்டுகள் உங்களை விட்டு விலக போகிறது. உங்களை பாதுகாப்பில்லாதபடி ஒரு சங்கிலியில கட்டி போட்டதை போல கட்டி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த சங்கிலியின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். ஆமே. தேவையில்லாம இனி நீங்க சிக்கிக்கொள்ளப்பட போறதில்லை. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பமே. வரலேரியா சொல்லுங்களேன். மூன்றாவது ஒரு கட்டை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 11:5 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11:5 வாசிக்க கேட்போம். ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஒரு தரிசனத்தை கண்டேன். என்னவென்றால், ஒரு விஷயம் கூட 4 அப்படி சத்தமா வாசிக்கணும். 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை கண்டேன். அல்லேலூயா. பாருங்க, 4 மூலைகளும் கட்டப்பட்ட ஒரு கூடை. நீங்க அடுத்த வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் வாசிக்கலாம். 6வது வசனம். அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது போதும், பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் பாருங்க, 4 கால் ஜீவன்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. 4 முனைகளிலும் கட்டுகள், ஆனா உள்ள 4 கால் ஜீவன். இதை எதைக்கு ஆண்டவர் எனக்கு ஒப்புமையாக பேச சொன்னார் என்றால், இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஒரு மிருக குணத்தை போல கட்டப்பட்ட நிலைமை. மிருக குணத்தை போல ஆண்டவரை தேடுவார்கள், ஆராதிப்பார்கள், ஆனா குணம் ஒரு நாளும் என்ன செய்யாது, மாறாது. நம்மவும் நினைப்போம், எத்தனைதான் செய்தி கேட்கிறாங்க, இந்த வீட்டில் ஒரு மாற்றம் வராதா? காரணம் என்ன தெரியுமா? அங்க இப்படிப்பட்ட கட்டுகள் இருப்பதுதான் அவர்களை விடுதலை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது. சிலரை பாருங்க, இந்த நாய் சில என்ன செய்யும், சும்மா போகிறவங்களை காணும் போதெல்லாம் கொலைக்கும். சும்மா ஒரு ஆளு நடந்து போனாலும் கொலைக்கும். அதே போலதான் சிலரை பார்த்தா தெரியும், நம்ம சும்மா தான் நடந்து போயிட்டு இருப்போம், நம்மளை பார்த்து கெட்ட வார்த்தை பேசிட்டே இருப்பாங்க, நம்மளை பார்த்து தகாத விதமா பேசிட்டே இருப்பாங்க. உடனே புரிஞ்சுக்கணும், அங்க இப்படி ஒரு கட்டு இருக்குது, அந்த கட்டு அவிழ்க்கப்படணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில வேளையில நீங்களும் அப்படிதான். சில வேளையில இங்க வந்து நமக்கு அந்நிய பாஷை இருக்கும், இங்க வந்து நல்ல அபிஷேகம் இருக்கும், நல்ல வசனம் இங்க வந்தா வருது. ஆனா வீட்டுல போனா பிள்ளைகளை பார்க்கும்போது, மற்றவர்களை பார்க்கும்போது மிருகத்தை போல தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் கோபம், எப்ப பார்த்தாலும் எரிச்சல், எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை வாய்க்கு வந்தபடி திட்டுகிறது. நான் சொல்றேன், அந்த கட்டுகள் இன்றைக்கு உங்களை விட்டு உடைய போகிறது. அம்மே, அதுக்கு அம்மேன் வராது எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதுக்கு அல்லேலூயா வராதுன்னு எனக்கு தெரியும். தேவ பிள்ளை, இன்னைக்கு இது ஒரு பெரிய கட்டு. பிள்ளைய சும்மா தப்பு செய்தாலும் திட்டிகிட்டே இருப்போம், எரிச்சல் வந்துட்டே இருக்கும். இந்த கட்டை கர்த்தர் இன்றைக்கு உடைக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேகர் நம்ம பிள்ளைய சில வேளையில கீழ்ப்படியலைன்னா உடனே விழிப்போம், மாட்டு பயல போல இருக்குது. ஆமே, எப்படி இருக்கா? மாட்டு பயல போல இருக்கிறான். அப்பவே நீங்க வாயில வந்த உடனே புரிஞ்சுக்கணும், ஓஹோ, என் வீட்டு 4 மூக்கையும் சத்துரு கட்டி வச்சிருக்கிறாமே, என் பிள்ளைய கீழ்ப்படியாம விடுகிறதற்கு ஏதுவாய் கட்டி வைத்திருக்கிறான். தேவ பிள்ளைகளே, இனி அந்த 4 மூலையில கட்ட அந்த தலைக்கணம் என்ன கணம்? சிலரை பார்த்து சொல்லுவாங்க, இந்த மனுஷனுக்கு தலைக்கணம் ஒரு நாள். நான் சொல்றேன், வேதத்துக்கு ஒப்புமையாக
அது ஒரு மிருகத்தின் குணம். அது ஒரு மிருகத்தின் குணம். நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும். அந்த தலக்கணம், அந்த கட்டை இன்னைக்கு கர்த்தர் அவிழ்க்க போகிறார். அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. அந்த கட்டுகள் இன்றைக்கு உங்களை விட்டு வெளியேற போகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த கட்டுகளை அவிழ்ப்பதற்கு என் தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கட்டுகள் இன்றைக்கு அவிழ்க்கப்பட போகிறது. எல்லாரும் நாம் எழும்பி நிற்க போகிறோம். நான் 3 காரியத்தை சொன்னேன். ஒரு வித்தியாசமா ஆண்டவர் பேச சொன்னார். ஒன்று, செத்துப்போன உறுப்புகள் பிரேத சீலையினால் கட்டப்பட்டதை போன்ற ஒரு அனுபவம். நான் சொல்றேன், யூட்ரஸ் செத்து போயிருக்கா? கவலைப்படாத. இன்னைக்கு விசுவாசி, கர்த்தர் செத்துப்போன உறுப்புக்குள்ள ஒரு வல்லமையை வைக்க விரும்புகிறார். மருத்துவர்கள் சொல்லலாம், இரத்தத்தில் சுகர் அதிகரித்து கொண்டிருக்கிறது, உங்க உறுப்பு சரியா ஃபங்க்ஷன் ஆகல. விசுவாசி, இன்றைக்கு இயேசு அந்த உறுப்பை தொடுகிறார். உன் கை கால்களுக்குள்ளே தேவ வல்லமை இறங்க போகிறது. உன் கால்கள் பலனடைய போகிறது. செத்துப்போன உறுப்புகள் பலனடைய போகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த காரியம் நடக்க போகிறது. இரண்டாவதாக, நம்மளை தேவையில்லாம தேடி தேடி வருகிற கட்டுகள், சங்கிலியினால் கட்டப்பட்ட அந்த அனுபவம். தேவ பிள்ளையே, அந்த கட்டை இன்றைக்கு தேவன் அவிழ்க்க விரும்புகிறார். என் தேவன் அவிழ்க்க விரும்புகிறார். என் தேவன் அவிழ்க்க விரும்புகிறார். மூன்றாவது, ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். மிருக சுவாபங்கள், மிருகத்தினுடைய குணங்கள் இன்னைக்கு அநேகரை விட்டு மாற மாட்டேங்குது. வசனம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, ஆனா சில குணங்கள் மாறாமல் இருக்கிறது. தேவ பிள்ளையே, உன் குணங்கள் மாற போகிறது. அந்த கட்டுகளை அவிழ்க்க போகிறார். இப்ப எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நான் ஒரு பாடல் என்று அடிய தொடங்கி விடுவேன். அப்புறமா நீங்க ஜெபிங்க. அந்த பாடலை பாடல் குழு பாடுவாங்க. நீங்க ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க. இப்ப யாரும் வேடிக்கை பார்க்கிற ஒரு நேரம் அல்ல, யாரும் மற்றவர்களை கவனிக்கிற ஒரு நேரம் அல்ல. இந்த நேரம் அநேகருடைய வாழ்க்கையில, குடும்பத்துல ஒரு விடுதலையை கொண்டு வருகிற நேரம், விடுதலையை கொண்டு வருகிற நேரம். யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. யாரும், சின்ன பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடணும், பெரியவர்கள் கண்களை மூடணும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை இன்றைக்கு இறங்கி வர போகிறது. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கி வர போகிறது. ஹல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தா வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினாம். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தா வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் விடுதலையோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. இப்ப தேவ மகிமை, தேவ வல்லமை ஆண்டவரை ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். ஜெபிக்கிற தேவ மகிமை, ஜெபிக்கிற பிள்ளைகள் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இறங்க. ஆண்டவரை கட்டுகளை அவிழ்க்கிற வல்லமை, கட்டுகளை அவிழ்க்கிற வல்லமை. இன்றைக்கு என்ன கட்டுகளோடு சரிவர்கள் கட்டி வைத்திருந்தாலும் இப்பொழுது விடுதலையை கொடுக்கும்படி இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் மேல் தேவ மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அற்புதங்கள் நடக்கிறது. வல்லமை ஒளித்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி வல்லமை, வல்லமை அருந்துவா, வல்லமை தேவை தேவா, இன்று தேவை தேவா, இப்போது
சபையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு அக்கினி தழல் சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் அற்புதம். என்ன வியாதி இருந்தாலும் அந்த வியாதி சுகமாக்கப்படுகிறது. கட்டிகள் கரைகிறது, புண்கள் ஆற்றப்படுகிறது, விடுதலை உண்டாகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். காபா காபா காரா காபா அக்னி இறங்கட்டும், 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 இறங்கட்டும். அக்னியின் வல்லமை, அக்னியின் வல்லமை, வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. இயேசுவே, கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகள், எல்லா இருளின் ஆவிகள், எல்லா சபிக்கப்பட்ட பொல்லாத வல்லமைகள் யாருக்குள்ளே இருந்தாலும் இப்பொழுது வெளியே வரட்டும். குடும்பங்களை விட்டு வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியே வரட்டும். பாபா ராஜா ராரா பாலா. ஓ எஸ் எஸ் எஸ். ஆமென். come on come on. அது தோற்கை என்ற தட்டினார் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை. இயேசுவே ரத்தத்தால் ஆராதிக்க விடாதபடி, வாய்கள் திறக்க முடியாதபடி மௌனமாய் கட்டுகிற ஆவிகள் வெளியே வா இயேசுவின் நாமத்தில். வெளியே என்னுள்ளம் தேவன் பொங்கி வழியுதே. என்னை ரட்சித்தானா நாடி பாடுவே. எவரும் அறியாது நல்ல கையை தட்டி குதி. என்னுள்ளம் பொங்கி பொங்கி வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். என்னுள்ளத்தில் நல்ல ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு அபிஷேகம் துன்பத்தில் உங்கள் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் உங்கள் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். வல்லமை உண்டு, உண்டு. பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் வெளியே வா இயேசுவின் நாமத்தில். அட்டுக்கோட்டையின் ராத்தினார் வல்லமை உண்டு, உண்டு. விடுதலையை பெற்றுக்கொள். உன் சரீரங்களுக்கு உள்ளாக இருந்து உன்னை வாதிக்கிற ஆவிகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. உண்டு, உண்டு. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி தேவன் நமக்கு கொடுத்த இந்த விடுதலையை உணர்ந்தவர்கள், இந்த அற்புதத்தை உணர்ந்தவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி வழி செலுத்தலாமே. வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாதவைகளை எல்லாம் அழிச்சு போட போறேன். எது எது இனி ஆக உங்க வீட்டுக்கு அல்ல உங்க குடும்பத்துல இதுதான் ஆகாம என்ன பிரச்சனைப்படுத்திட்டு இருக்குது, இதுதான் எனக்கு தேவையில்லாம இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் ஒன்றும் இல்லாமல் ஆகுகிறது. தேசத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அன்று சொல்லுகிறார், தேவ பிள்ளைகள் கால் மிதிக்கிற இடங்கள், உங்கள் கால் மிதிக்கிற கிராமங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கர்த்தர் சிலரை சில ஸ்தானங்களிலே கொண்டு வர போகிறார்.
சில ஸ்தானங்களிலே கொண்டு வர போகிறார். ஓ, நீங்கள் இருக்கிற தேசத்திலேயே கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு வர போகிறார். உயர்ந்த இடங்களிலே கொண்டு வர போகிறார். உயர்ந்த ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பெற்றுக் கொள்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்த காரியத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள்? பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்க சபையின் பிள்ளைகள் ஒருவர் கூட ஆண்டவரே வேதனையோடு இருக்கக்கூடாது, துன்பத்தோடு இருக்கக்கூடாது, கவலையோடு இருக்கக்கூடாது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, மனதார ஆசீர்வதிக்கிறேன். இப்ப எல்லாரும் ஆண்டவருக்கு துதிகன மகிமையை கொடுக்க போகிறோம். ஒரு வருஷத்தை நிறைவு செய்கிற இந்த நாள், ஒரு வருஷத்தை நம்ம நிறைவு செய்கிற இந்த நாள், தேவ பிள்ளை எல்லாரும் கடைசியாக 2 நிமிடங்கள் நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இதுவரை நடத்தி வந்தது நம்முடைய பலன் அல்ல, இதுவரை நடத்தி வந்தது நம்முடைய கிருபை அல்ல, இதுவரை நடத்தி வந்தது நம்முடைய நினைவுகள் அல்ல, எல்லாம் உங்க காரியம்ப்பா. என்ன தருகிறேன்னு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, உங்க கரத்துல என்ன தருகிறேன். குயவன் கையிலே கொடுக்கப்பட்டதை போல இந்த ஊழியத்தை, ஆண்டவரே, இந்த சபையை, இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே, ஒரு வருஷத்துல இத்தனை பேரை நீ இந்த சபையில தந்திருக்கிறத நினைவு கூர்ந்து, பல வருடங்கள் ஆராதிக்கிற சபையில கூட இத்தனை பேரை சில நேரத்துல பார்க்க முடியல, இத்தனை பேரை பார்க்க முடியல. ஆனா கர்த்தர் உங்களை எல்லாம் இந்த ஜெபமே ஜெயம் ஆலயத்திலே கொண்டு வந்தாரே. ஓ, கர்த்தரை துதிக்காம இருக்க முடியுமா? ஆராதிக்காம இருக்க முடியுமா? ஓ, 52 ஞாயிற்றுக்கிழமை செய்திகளை கேட்க வச்சிருக்கிறாரு. 52 ஞாயிற்றுக்கிழமை செய்திகளை கேட்க வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறீங்க? 48 செய்திய இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் அடியானை பேச வைத்திருக்கிறார், அடியானை பேச வைத்திருக்கிறார். தேவ பிள்ளை, எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். வேதத்தை கொடுத்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன். அப்படி எல்லாரும் முடிந்தா 2 கரங்களை உயர்த்தி பாதத்துல சொல்லுங்க பாப்போம். படைக்கிறேன் உன் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. 2 கரங்களை உயர்த்தி, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்கும். ஒரு விஷயம் கூட, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். ஆண்டவரே, என் ஆவி ஆத்ம சரீரம் உம்முடைய கருள் தருகிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே.
உருவாக்குமே. எல்லாம் தேவ கிருபை, எல்லாம் தேவ கிருபை. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இன்னும் எங்களை நடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு கற்றுக் கொடும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களால் ஒன்றும் இல்லப்பா, அப்பிரோஜனமான ஊழியக்காரன். உங்கள் கடமையை நான் செய்திருக்கிறேன். தொடர்ந்து 2வது வருஷத்திலும் எங்களை அழகாக நடத்தும். திரளான ஜனங்களுக்கு போதிக்க பயன்படுத்தும். திரளாய் கூடி ஆராதிக்க பயன்படுத்தும். உன் கரம் தந்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.